என் தங்கப்பிள்ளையே, குபேர பகவானுக்கு உகந்த இந்த வியாழக்கிழமையின் வெற்றி விடியலில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. ஒருவர் உன்னை பின்தொடர்ந்து வரப்போகிறார். இன்று உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விஷயம் உனக்கு நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை உணர்த்துவதற்காக நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவாக மாறுகிறது என்பதனை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, இனி உனக்கென்று எப்பொழுதுமே நான் இருக்கிறேன் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ளும் நேரம். உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் நான் சரியாக உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன் அம்மா இந்த விடியல் பொழுதில் உன்னை தேடி வருவதற்கான அத்தனை விஷயங்களையும் சர்வ நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்வாய். நான் இருப்பதும் உனக்காக நான் வருவதும் இனி எப்பொழுதும் உன் வாழ்க்கையின் மிக பெரிய விஷயமாக இருக்க வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய கவலையும் வேண்டாம். உன்னோடு நான் இருக்கும் பொழுது எதை பற்றிய தேவையற்ற சிந்தனைகளும் உனக்கு வேண்டாம். உனக்காக எப்பொழுதும் நான் வருகிறேன் என்பதனை மட்டும் நீ உணர்ந்து விட்டால் அது போதும். எந்த நொடியிலும் நான் உன்னை தொடர்ந்து வரும் பொழுது இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர உனக்கு கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த வராகி நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றும் நிச்சயமாக இனி உனக்கு கிடைக்கத்தான் வேண்டும். நீ விரும்பிய ஒவ்வொன்றும் நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரத்தான் வேண்டும். நாம் எதற்காகவும் ஆசைப்பட்டு இந்த வாழ்க்கையில் எதையும் இழந்து விட்டோம் என்ற எண்ணம் வேண்டாம். என் குழந்தையை, நாம் செய்கின்ற செயல்கள் சரியாக இருந்தாலே நம்மை தொடர்ந்து வருவது நல்ல சக்தியோ தீய சக்தியோ நிச்சயமாக அது உனக்கு நல்லதைத்தான் செய்ய நினைக்கும். ஒருவேளை உன் பக்கம் தவறுகள் இருக்கும் என்றால் உன்னை தொடர்ந்து வருவது நல்ல சக்தியாகவே இருந்தாலும் அதுவும் உனக்கு கெடுதலைத்தான் செய்வார்கள் என்பதனை மறந்து விடாதே. அதனால் நாம் என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம், இந்த நாளில் நாம் எந்த விஷயத்தை தொடர்கிறோம் என்பதில் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு வேண்டியபடி எல்லாமும் சரியாகவே நடக்க வேண்டும் என்பதனை நீ கவனமாக புரிந்து கொள். உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றிலும் இருந்து இந்த வாழ்க்கையை நிச்சயமாக என் குழந்தை நீ மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. சரியானபடி உனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் நடக்க வேண்டிய காலம். இனி அத்தனையிலும் உனக்கு நல்லதொரு திருப்பங்களும் நடக்க வேண்டிய நேரம். நம்பிக்கை கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ செய்யும் பொழுது இனி எல்லா இடத்திலும் என் பிள்ளை உனக்கான வேதனைகளையும் சோதனைகளையும் தாண்டி நீ உனக்குரிய மகிழ்ச்சியை நல்லபடியாக பெற்றுக்கொண்டு வர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. மனத்தெளிவோடு நாம் எதை செய்ய யோசிக்கிறோமோ அதுவாகவே நம் வாழ்க்கை மாறும் என்பதனை நாம் மறந்துவிடக்கூடாது. எந்த நிலையிலும் நாம் எந்த ஒரு விஷயங்களுக்காகவும் நம்முடைய நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கக்கூடாது. உன்னை தேடி வருவது எல்லாமுமே இனி உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய மிகப்பெரிய முயற்சியாக இருக்கும். உன்னை தொடர்ந்து வருகின்ற விஷயங்கள் எல்லாமுமே இனி உனக்கு இந்த வாழ்க்கையின் உச்சகட்ட மகிழ்ச்சியை என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்கும். கலங்காமல் நின்றால் வாழ்க்கையின் வெற்றி உனக்கு எப்பொழுதும் பேரதிர்ஷ்டத்தை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நடந்து முடிந்தது எல்லாமும் இனி உனக்கான மகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையில் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும். எந்த இடத்திலும் என் பிள்ளை காயங்களை தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை என்பதனை புரிந்து கொள். எந்த நிலையிலும் உன்னை தேடி வருகின்றவர்கள் உன்னுடைய நல்ல விஷயங்களையே உனக்கு நடத்தி தரட்டும். என்னாலுமே நான் வருவதை நீ உணரத்தான் வேண்டும். எந்த நேரத்திலும் நான் இருப்பதை நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். இந்த வராகி உன் முன்னால் நின்று உனக்கு எதை செய்தாலுமே அதை ஒவ்வொன்றிலும் நீ எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம், இந்த நொடி உன்னோடு நான் வருகின்ற பேரதிர்ஷ்டத்தின் நொடியல்லவா? நான் உனக்காக உன் முன்னால் நிற்கின்ற நொடியல்லவா? அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு வெற்றியை நீ எப்பொழுதும் மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே.
என்றுமே நாமாகத்தான் இந்த வாழ்க்கையை நமதாக்க முயற்சி செய்கிறோம். ஆனால் நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எல்லோருமே அதை கெடுப்பதற்கான வழிவகைகளைத்தானே தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். இதுவெல்லாம் உன்னுடைய சிந்தனைகளுக்கு இன்னுமே புரியவில்லை என்றால் நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவது கடினம்தான். நம்மோடு இருப்பவர்களை நம்புவது தவறு கிடையாது. ஆனால் எல்லோரையும் கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டிருக்காது. எல்லோரையுமே கண்மூடித்தனமாக உண்மை என்று எண்ணிக்கொண்டிருக்காது. உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு அதிர்ஷ்டத்தையும் உனக்கு என்னவென்று நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும். உன்னோடு எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட ஒவ்வொரு துன்பங்களுக்கும் சரியான பதிலடியை இந்த வாழ்க்கை கொடுக்க போகின்றது. உனக்கான நேரங்களை உன் வசமாக்கி கொடுக்க போகிறது. இனி என்ன நடந்தும் ஏது நடந்தும் நீயாக நிற்கும் இந்த காலங்களில் உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனையிலும் உன் வாழ்க்கையை நீ முழுமையாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. இனியாவது உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு அழகாக மாறுகிறது என்பதனை நீ புரிந்து கொள். இந்த வாழ்க்கை உனக்கு தெளிவான விஷயங்களை நடத்துகிறது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள். நடந்து முடிந்ததற்கு எல்லாம் வருந்த வேண்டாம். இனி நடக்கக்கூடிய விஷயங்களை எண்ணி சந்தோஷப்படு. உன்னை தொடர்ந்து வருகின்ற ஒருவர் உனக்காக இந்த வாழ்க்கையில் ஒரு நன்மையை செய்ய வருகிறார் என்றால் நிச்சயமாக அதை நீ எப்பொழுதுமே விட்டுவிடாதே. உன்னோடு பயணிக்கின்ற பலரும் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுக்கலாம், உனக்கு வேதனைகளை கொடுக்கலாம், உன்னை அதிகமாக காயப்படுத்தி இனி வாழவே முடியாதபடிக்கு செய்யலாம். ஆனாலும் எல்லா சூழ்நிலையில் இருந்தும் நீ அடுத்தடுத்த நிலைக்கு கடந்து வரக்கூடிய நேரத்தை விட்டுவிடாதே. உன்னோடு நான் இருக்கும் பொழுது, உனக்காக என்றும் நான் வரும் பொழுது இந்த வாழ்க்கையின் உச்சத்தையும் உனக்கு அடுத்த விஷயங்களையும் நான் என்னவென்று காண்பித்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. மனதார எதற்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் தயாராகிவிட்டது. இனி உனக்கென்று நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றிலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ கண்கூடாக காண வேண்டும். உன்னை இன்று தொடர்ந்து வருவது யார் தெரியுமா? என் குழந்தையே, லக்ஷ்மி தாயானவள்தான் உன்னோடு வருகின்றார். லக்ஷ்மி குபேரரை இன்று நீ வழிபட வேண்டும் என்று நேற்றே உன் அம்மா சொல்லி இருக்கின்றேன். அவர்கள் உன்னை தொடர்ந்து வந்து உன்னை சோதிப்பார்கள். எங்கும் எதிலும் எந்த தவறுகளும் செய்யாத ஒரு பிள்ளையாக உன்னை அவர்கள் பார்க்க நினைப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது இன்று நீ செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் கண்காணித்து உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்கின்ற முடிவு அவர்களினுடைய கைகளில் தான் இருக்கிறது என்பதுதான் உண்மை. என் பிள்ளையை யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்து விடாதே. யாரும் உன்னிடத்தில் உதவி என்று கேட்டு அதை அவர்களுக்கு கொடுக்காமல் இருந்து விடாதே. உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் என்னவென்று என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு. எந்த நிலையிலும் உனக்காக என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நான் உனக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி இன்றோடு உன் பிரச்சனைகளை முடித்துவிட வேண்டும் என்று நான் பலமுறை யோசித்து அந்த முயற்சிகள் எல்லாம் முடியாமல் போனதற்கு நீயும் ஒரு காரணம் அல்லவா? ஒருவர் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கிறார், வேதனைகளை கொடுக்கிறார் என்று அவர்களை நான் என்னவென்று பார்க்க வந்தால் அந்த இடத்தில் நின்று என் பிள்ளை அவர்களை மன்னித்து விடு என்கிறாய். இதற்கு மேலும் இவர்கள் ஏதாவது செய்தால் பார்த்து கொள்ளலாம் என்று நீ சொல்லிவிடுகின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒவ்வொருவருக்கும் மன்னிப்பு கொடுத்து கொடுத்து மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து கொடுத்து நீ உனக்கு மற்றவர்கள் கொடுக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் மறந்து போய் நிற்கின்றாய். அம்மா மறந்து போகவில்லை, மறத்து போயிற்று. இந்த மனிதர்களை எல்லாம் இப்படியே பார்த்து பார்த்து எனக்கும் பழகி போயிற்று. இவர்கள் எல்லோருமே இது போலத்தான் நடந்து கொள்கிறார்கள். இவர்கள் எல்லோருமே இப்படித்தான் நம்மை பயன்படுத்துகிறார்கள் என்று தெரிந்த பிறகு இனிமேலும் என்ன செய்ய முடியும்?
இதற்கு மேலும் நாம் எந்த விஷயத்தை எல்லாம் பார்க்க முடியும் என்று என் பிள்ளை கேட்கிறாய் அல்லவா? நிச்சயமாக என்னால் உன்னை புரிந்து கொள்ள முடிகின்றது. நீ எவ்வளவுதான் இந்த மனிதர்களிடத்திலிருந்து கஷ்டங்களை அனுபவித்திருந்தாலும் அவர்களுக்கு ஒருபொழுதும் நீ கஷ்டங்களை கொடுக்க நினைத்ததில்லை. அவர்களுக்கு ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ துன்பங்களை கொடுக்க நினைத்ததில்லை. நான் அறிவேன், இனிமேலும் உன்னை எந்த துன்பத்திலும் எந்த வேதனையிலும் இருக்க வைக்க ஒருவர் முயற்சி செய்கிறார் என்றால் நிச்சயமாக அதை நினைத்து என் பிள்ளை நீ வருத்தம் கொள்ளாது. உனக்கு நல்லபடியாக எல்லாமும் நடக்க வேண்டும். உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இனி உன்னுடைய வெற்றியை நீ கண்கூடாக காண வேண்டும். நம்மை சுற்றி என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று எல்லாம் என் பிள்ளை நீ வருந்தியது போதும். இனியாவது நமக்கு வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நடக்கும் என்பதனை நம்பு. லக்ஷ்மி தாயானவள் உன்னை பின்தொடர்ந்து வர தொடங்கிவிட்டாள் என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையின் அதிர்ஷ்டமும் உன்னை தேடி வர தொடங்கிவிட்டது என்றுதானே அர்த்தம். எந்த இடத்திலும் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை விட்டுவிடாமல் அவளின் மீது நீ முழு நம்பிக்கை கொண்டு உனக்கு வேண்டியதை எல்லாம் எதிர்கொள்ள தயாராக இரு. எந்த இடத்திலும் இந்த சூழ்நிலைகளை விட்டுவிடாது. எந்த இடத்திலும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் என் பிள்ளை நீ மறந்து விடாது. உனக்கென்று நான் கொடுக்கின்ற இந்த மாற்றங்கள், உனக்கென்று நான் கொண்டு வந்து நிறுத்துகின்ற இந்த விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் உனதாக்கி கொடுக்க நான் முடிவு செய்து விட்டேன். இனி உன்னோடு நான் இருக்கும் காலம் இனி உனக்கான பேரதிர்ஷ்டத்தின் உச்சம் என்பதனை மறக்காது. இத்தனை நாளும் என் பிள்ளை நீ மனதார ஒன்றை நினைக்கும் பொழுதெல்லாம் அவை அத்தனையிலும் உனக்கு வேண்டிய ஒரு சந்தோஷத்தை மனநிறைவோடு நீ பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாது. நம்பிக்கையோடு நீ எதை செய்தாலும் அந்த இடத்தில் நான் இருப்பேன். அதுபோல லக்ஷ்மி தாயானவள் இன்று உன் பண தேவைகளை உனக்கு நிறைவேற்றி கொடுக்கவும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு உனக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் இன்று உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறாள் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த இடத்தில் என்ன நடந்தாலும், எந்த சூழ்நிலையில் எப்பேற்பட்ட விஷயங்கள் வந்திருந்தாலும் என் குழந்தை இதற்காகவெல்லாம் நீ கலங்கி தவிக்காதே. நீ விரும்பியபடி உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். நீ ஆசைப்பட்டது போல எல்லாமுமே உனக்கு சரியாக நடக்க வேண்டிய நேரம். நீ என்ன நினைத்தாலும் ஏது நினைத்தாலும் எல்லாமும் உன்னை நிச்சயமாக அதிசயப்படுத்தக்கூடிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே. தடுமாறி விடாமல் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திலும் உனக்கு விரும்பியதை விரும்பியபடி பெற்றுக்கொண்டு நீ மனதார எதற்கும் தயாராக இருந்து விட்டால் அது போதும். எந்த இடத்திலும் உனக்கு கை தூக்கிவிட தெய்வங்கள் உன்னை தொடரும். ஆனாலும் எதையும் கண்மூடித்தனமாக உனக்கு கொடுக்க மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த விஷயமாக இருந்தாலும் அதை நல்லபடியாக யோசித்து என்னவென்று பார்த்து இது உனக்கு கொடுக்க வேண்டுமா வேண்டாமா என்பதனை எல்லாம் கவனமாக புரிந்துதான் உனக்கு நடத்துவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. அதனால் இந்த நொடி இந்த நேரம் இனி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைப்பதை எல்லாம் சரியாக பெற்றுக்கொள்ள இந்த விடியலில் லக்ஷ்மி தயானவளினுடைய அருளை, அதுவும் லக்ஷ்மி குபேரரை நீ நிச்சயமாக மனதார நினைத்துவிட்டு நீ செய்கின்ற செயலில் வெற்றி கிடைக்கும் என்று நம்பி நீ ஒவ்வொன்றையும் செய்ய தொடங்கு. நிச்சயமாக பேரதிர்ஷ்டத்தை கண் முன்னால் கண்டு விடுவாய். பெருமகிழ்ச்சியை நீ நிச்சயமாக காண்பாய். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். கலங்காதிரு. இந்த வராகி நான் இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய கவலைகளும் வேண்டாம். நான் உன்னோடு இருக்கும் பொழுது இனி உனக்கு எதை பற்றிய சிந்தனைகளும் வேண்டாம். நல்ல நேரம் உனக்கு எப்பொழுது எல்லாம் கிடைக்கின்றதோ அப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கையையும் நீ நல்லபடியாக ஏற்றுக்கொண்டாயானால் உன்னை தொடர்வது எல்லாமும் உனக்கு சரியானதாகவே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நம்பிக்கை கொண்டு உனக்கு நல்ல விஷயத்தை நான் நடத்தி தருவது என்னாலும் உனக்கு அடுத்தடுத்த நிலைகளை நிச்சயமாக புரிய வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும்.
இன்று இந்த விடியல் உன் வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தின் விடியல். உன்னை தொடர்ந்து வருகின்றவர்கள் உன் வாழ்க்கையில் உன் நம்பிக்கையை மீண்டும் உன் கைகளில் கொடுக்கக்கூடியவர்கள். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.